தமிழக மீனவர்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்றும் மீன்பிடி தடைக்காலம் உள்ளிட்ட பல்வேறு காலகட்டங்களில் ஆண்டுக்கு 15,000 ரூபாய் பெறும் வகையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்றும் சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட உறுதியான நிலையான நடவடிக்கைகளால் இலங்கையிலிருந்து 2461 தமிழக மீனவர்கள் மீட்கப்பட்டதாகவும் அவர்களுடைய படகுகளை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் பாதுகாப்பாக கரை திரும்ப வசதியாக ஆபத்து காலத்தில் உதவும் சமிக்கை கருவிகள் 90% மானியத்தில் முதலமைச்சர் வழங்கியுள்ளது உள்ளிட்ட பல்வேறு மீனவர் நலன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இலங்கை அவர்களை கைது செய்யும் போது, அவளை சிறையில் அடைக்கும் போது, அவருடைய படகுகளை முடக்கும் போது போர்க்குரல் எழுப்பி அந்த படகுகள் மீனவர்களை மீட்டு கொண்டு வருகின்ற மாபெரும் முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதுவரை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எடுத்த சீரிய அயராது தொடர் முயற்சியின் காரணமாக மீனவர்கள் 2481 பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். படகுகள் 357 படகுகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. ஆபத்து காலத்தில் உதவும் சமிக்கைகள், அந்த சமிக்கைகள் மீனவர்களுக்கு 90% மானியத்திலே அம்மா அவர்கள் வழங்க உத்தரவிட்டு அம்மாவே வழங்கி இருக்கின்றார்கள். படிப்படியாக வழங்கப்பட்டு வருகின்றது. விவாதத்தின் போது இன்னொரு கட்டத்தில் குறுக்கிட்டு பேசிய பால்வளத்துறை அமைச்சர் திரு எஸ் பி சண்முகநாதன், திமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை விட 10 லட்சம் லிட்டர் பால் அதிக அளவு கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் பால் உற்பத்தியாளர்களை மிரட்டும் தோரணையில் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி சட்டப்பேரவையில் பேசியதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் பால் உற்பத்தியாளர்களை பார்த்து, நாங்கள் ரத்தத்தை கண்டே பயப்படாதவர்கள் பாலை கண்டா பயப்படுகிறோம் என்று அதிகார தோரணைகளில் ஏளனமாக பேசியவர்தான் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த அளவிற்கு அடக்குமுறையை வைத்து ஆட்சி நடத்திய அவர்கள் எப்படி பால் உற்பத்தியாளர்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க முடியும்? கடந்த திமுக ஆட்சியில் அந்த கட்டமைப்பு வசதிக்காக 97 கோடி ரூபாய் தான் வழங்கப்பட்டது. ஆனால் அம்மா அவர்களின் 5 ஆண்டு கால ஆட்சியில் 593 கோடி ரூபாய் கட்டமைப்பு வசதியாக கொடுத்து இன்னைக்கு பால் உற்பத்தியாளர்கள் இன்னைக்கு வளமாக வாழ்கின்றார்கள்.